அவனே பரவாயில்ல, நம்ம வர்றதுக்குள்ள காளிமா ரூம் எல்லாம் போட்டு வச்சிருச்சு. இனிமே நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்டா. சித்தப்பா, என்னதான் இருந்தாலும் இந்த சிலையை நம்ம கையில வச்சிருக்கிறது ஆபத்து தான். அத என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அவனே, நானு ஜெயில இருந்தப்ப குருமூர்த்தின்னு ஒருத்தன் எனக்கு பழக்கமானா. அவன் சிலை திருட்டு வழக்குல கைதாகி தாப்பா ஜெயிலுக்குள்ள வந்தான். அவனுக்கு போனை பண்ணி நம்ம கையில சிலை இருக்கிற விஷயத்த சொன்னா அவன் கண்டிப்பா வாங்கிக்குவான். அவனே அவன் நம்பிக்கையானவனா? ஐயோ, ரொம்ப நம்பிக்கையானவன் அவனே. சரி, அப்போ போனை போடுங்க. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாருப்பா? குருமூர்த்தியா பேசுறது? ஆமா, நீங்க? ஏப்பா, நான் முத்துவேல் பேசுறேன்ப்பா, ஜெயில பழக்கமானமே. ஏய், என்னப்பா யோசிக்கிற? ஏப்பா, ஒரு முறை ஜெயில கூட உனக்கு சோறு கொடுக்காதப்ப நான் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தனே. ஓ, நீங்களாண்ணே? நான் தான். சாரிண்ணே, உங்க குரல் டக்குன்னு பிடிப்படல. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் குருமூர்த்தி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? அது என்கிட்ட ஒரு பழமையான அம்மன் சிலை இருக்கு, அதுவும் ஐம்பொன் சிலை. அத நீ வாங்கிக்கிறியாப்பா? ஐம்பொன் சிலையா? அதுக்கு வெளிநாட்டுல நல்ல மார்க்கெட் இருக்குண்ணே. நான் வாங்கிக்கிறேன். ஏப்பா, நல்ல மார்க்கெட் ரேட்டுங்கிறியே, எவ்வளவுப்பா தருவ? ஒரு 10 லட்ச ரூபா தரேண்ணே. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் நாளைக்கு காலையில வந்து அங்க சிலையை வாங்கிக்கிறேன். சரிண்ணே, நாளைக்கு காலையில பணத்தோட வந்து வாங்கிக்கிறேன். சரி பாப்பா, கண்டிப்பா வந்துருப்பா. வந்துடுண்ணே. அவனே, சிலையே விலை பேசியாச்சு, 10 லட்சம் தரேன்னு சொல்றான். நாளை காலையில டான்னு வந்துருவான் அவனே. சித்தப்பா, எப்படியோ இந்த சிலை நாளைக்கு காலையில நம்ம கையை விட்டு போனா போதும். ஆமா மவனே, இந்த சிலை கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சித்தப்பனுக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா. காலையில டான்னு வந்துருவான் மவனே. அப்புறம் என்ன சித்தப்பா, பணத்தை வாங்கிட்டு சிலையை கொடுத்து அனுப்புங்க. சரி மவனே. பாப்பா வருமா? சொன்னபடியே ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு போல் இருக்கு. ஆமா, இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். நம்ம என்ன சொல்றோமோ அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே செய்வாங்க. அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசிங்க. பெருமா, இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கும் வேணும். இத பாருங்க, நாங்க சொல்றது கேட்டு நீங்க எல்லாம் அப்படியே சொல்லணும். வெறுமை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்துல சாமுண்டீஸ்வரிக்கு எதிரா நாங்க பேசுவோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசணும். அதோட ஊர்க்காரங்க மாதிரியே நீங்க எல்லாம் நடந்துக்கணும். யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது. சார், நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறோம் சார். கூட்டத்தோட கூட்டமா கலந்து உங்களுக்கு சாதகமா நான் பேசுவேன் சார். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். அது போதும், தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். பெருமா, அவங்களுக்கு பணமெல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சு. சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. சரி சார். பஞ்சாயத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துடணும். சரிங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அட பாவிங்களா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே. என் மருமக கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ, அவ மேல இப்படி வீணா பழிய போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. ஏம்பா, அவங்க இந்த ஊரு பிரசிடென்ட். இந்த ஊருக்கு அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க போய் இப்படி எல்லாம் செய்வாங்களா? ஏங்க செய்ய மாட்டாங்க? நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு கும்பாபிஷேக பத்திரிகை கொடுக்க போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க கும்பாபிஷேகம் நடத்துறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் நடக்கிறதே சந்தேகம்னு சொன்னாங்கல்ல. அப்போ அவங்க ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஐயா, நீங்க சும்மா இருங்க. நாம தான் அப்ப அதை பத்தி யாரும் யோசிக்கல. இப்பதானே எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. சிவனாண்டி, இத பார், பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பேசிட்டு இருக்காத. எங்க அம்மாவை அவளுக்கு பிடிக்காது, அதனால வரலன்னு சொன்னா. மத்தபடி ஒண்ணு இல்ல. நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல.
ஏங்க சிலை காணாம போச்சுன்னா அதை தேடுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை விட்டு எங்க அத்தை மேல பழிய போட்டா இங்க பாருங்க, அவங்க உங்கள மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பாக்குறவங்க இல்ல. இந்த நிக்கிறானே சிவனாண்டி, இவன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பான். ஏய் என்ன யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏய் நான் எதுக்குடா சிலையை கடத்த போறேன்? இந்த பார், அதுக்கான தேவையெல்லாம் எனக்கு கிடையாது, புரியுதா? ஏய் ஏய் ஏய், பழசெல்லாம் மறந்துடாத அண்ணா. நீ என்னென்ன திருடுத்தன வேலை பார்த்த, போர்ஜரி வேலை பார்த்த எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னமோ உத்தம மாதிரி பேசுற. இங்க வரு, நீயும் உன் சித்த பொண்ணு சேர்ந்து தானே நவீன உயிரோட புதைக்க பாத்தீங்க. என்ன அதெல்லாம் மறந்து போச்சா? இந்த மாதிரி கேவலமான ஈன பெறவீங்க நீங்க இங்க வந்து பஞ்சாயத்து பேசுறீங்களா? ஏய், சிலை காணாம போனதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாத எல்லாம் எடுத்து பேசுற? இந்த பார், உன் அத்தக்காரி தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான். அது சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாகும் பாரு. சரி, டவுட்னு வந்துருச்சு இல்ல, அப்ப அதை கிளியர் பண்றதா நல்லது. சரிப்பா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற? நான் சாமி நகையை திருடுனேன்னு சொல்லி என் வீட்டுல எல்லாரும் சோதனை போட்டீங்கல்ல, இப்ப அந்த அம்மா சாமுண்டீஸ்வரி மேல நமக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கு. அவங்க வீட்டை சோதனை பண்ணி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. அட பாவீங்களா! இந்த பாருங்கய்யா, நான் உறுதியா நம்புறேன்யா, அந்த சிலை சாமுண்டீஸ்வரி வீட்டுல தான் இருக்கணும்.